இந்த வீடியோவில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது 5PL அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய நபர்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க. இந்த வீடியோ தெளிவாக பார்த்துட்டு பண்ணுங்கள், சரிங்களா? முக்கியமாக இந்த ரெஃபரல் கோடை நீங்கள் போடணும், அது எங்கே போடணும்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்கிறேன், அதை தெளிவாக பண்ணுங்கள். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட மொபைல் நம்பர் போட சொல்லி கேட்டிருக்கோம். உங்களோட மொபைல் நம்பரை சரியாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துச்சுன்னா இந்த பாக்ஸ்குள்ளே போட்டு வெரிஃபைன்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லாகின் உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு போகும். ஸோ நீங்கள் ஓடிபிலாம் போட்டு முடித்த உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் கேட்கும், உங்கள் சிட்டி கேட்கும், ஸ்டேட் கேட்கும், ஏஜ் கேட்கும், இமெயில் கேட்கும். கரெக்டாக கொடுத்துட்டு ரெஃபரல் கோடு கேட்கும் பார்த்தீங்களா, அதில் நீங்கள் மறக்காமல் என்னோடய ரெஃபரல் கோடு PL கொடுத்துப்போம் பாருங்களா, PL 12553 PL 12553 இந்த இடத்துல போடணும் மறக்காமல். ஸோ மற்றதெல்லாம் உங்கள் டீட்டெயில் தான் கொடுக்க போகிறீங்க, சரிங்களா? இந்த இடத்துல ரெஃபரல் கோடில் மட்டும் நீங்கள் மறக்காமல் போட போகிறீங்க. போட்டு சைன்அப் சொல்லி கொடுத்துருங்க, சைன்அப் ஆகிடும். ஸோ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி உங்கள் நேமு, உங்கள் சிட்டி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உங்கள் ஏஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி, அப்போ ரெஃபரல் கோடில் கண்டிப்பாக PL 12553 சொல்லி போட்டுக்கோங்க. கொடுத்துட்டு சைன்அப் கொடுங்க. சைன்அப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும். ஸோ லாகின் பண்ணிவிட்டு இதில் ஆப்பு கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். APK ஆப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும், சரிங்களா? லாகின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் எப்படி பேமெண்ட் பண்ணலாம் பார்ப்போம்.